அவர் வாழ்க்கையில் நம்மை பெரிதும் முன்னேற்ற வைப்பது நூலக அறிவுதான் அப்படிங்கிற தலைப்புல பேசுறார். செம்பகட வாய் திறந்து என் செப்புமொழி கேட்கின் உண்மர் அமுதமெல்லாம் செவியகத்தே ஓடி ஒழுகுதடி கொம்பிற் கொழுவிருந்து நீ கூவும் குரல் வருமேல் பம்பு எழும் சோடையெல்லாம் எனக்கு பரமபதமடியோ தாய்மொழியாம் தமிழ் மொழியினுடைய பாதம் தொட்டு வணங்கி அவையில் வீட்டிருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் வணங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அவையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு பாட அறிவு தேவையா அல்லது நூலக அறிவு தேவையா என்கின்ற ரவி அவர்கள் சொன்னதை போல ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த தலைப்பு தான் இது. சற்று பேசுவதும் சற்று சிரமமான சூழல் தான் இது. இந்த நூலகத்திற்கும் எனக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு, நிறைய பந்தங்கள் உண்டு. 6ஆம் வகுப்பில் இந்த நூலகத்திலே தொடங்கி இன்று வரை இந்த நூலகத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பவன். நான் இவ்வளவு தூரம் வாழ்க்கையிலே உயர்ந்ததற்கு அடித்தளம் அமைத்தது நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். ஒன்று தமிழரசி அம்மா அவர்கள் என்று சொன்னால் அடுத்தபடியாக இந்த நூலகத்தையும் நான் என் வாழ்க்கையிலே மறந்துவிடக் கூடாது. இவர்களை சொல்லுகிறோம் என்று சொன்னால் நூலகம் இல்லாமல் யாரும் வளர்ந்துவிட முடியாது. ரவி அவர்கள் வந்தார், பேசினார். அவர் பேசல, பயத்துல தோத்து போயிருங்கிற பயத்துல புலம்பிட்டு தான் போனாப்புல. கட 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 கடன் ரயில் எக்ஸ்பிரஸ் போற மாதிரி அடிச்சு நவுத்திட்டு போனாப்புல. அது பயத்துல புலம்புனாரு தவிர பயத்துல புலம்பிட்டு போயிருக்கிறது. அவர் பேசுற தலைப்பை அவர் உட்கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பள்ளி நூல் என்பதை ஆராய்ந்து பார்க்காமல் ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியரை பற்றியே நிறைய தகவல்களை சொல்லிவிட்டு சிறந்த ஆசிரியர் யார் என்பதை எல்லாம் பேசியிருக்கிறார். அதை வைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கற்று முடித்தவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, கற்றுக் கொண்டிருப்பவர்களே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆக பாட நூல்களையும் தாண்டி யார் ஒருவர் தினந்தோறும் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல ஆசிரியர்களாக மாற முடியும் என்பதை ரவி அவர்கள் மறந்துவிடக் கூடாது. அம்மா அவர்கள் பாடநூல் மட்டும் எழுதுபவர் அல்ல, கிட்டத்தட்ட 10 புத்தகங்களுக்கு மேலாக அவர் பாடநூலையும் தாண்டி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அது பாடநூல்களையும் தாண்டி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக பாடநூலையும் தாண்டி ஒரு அறிவு என்பது தேவை என்பதை நன்றாக உணர்ந்த நடுவர் பெருந்தகை அவர்கள் இறுதியிலே எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் என்பதிலும் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அடுத்தபடியாக நிறைய புலம்பல்களை பேசிட்டு போனாங்க. இன்னைக்கு பாடநூல்னால ஏகப்பட்ட பிரச்சனை தான் நடக்குது. ஒரு 2.5 வயசு குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ப்ரீகேஜின்னு ஒன்று இருக்கு. அப்பெல்லாம் பால்வாடியில் நம்ம கொட்டி விடுவாங்க, ஆயமா இருப்பாங்க, ஒரு டீச்சர் இருப்பாங்க, அங்க ஆனவன சொல்லி தருவாங்க, பாட்டு சொல்லி தருவாங்க, இதோட விட்டுருவாங்க, மதியானம் சோறு வேற போட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு ப்ரீகேஜிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட குறைந்தது 25,000 ரூபாயை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளைக்கு கட்டி காலைல சாப்பிட்டும் சாப்பிடாம குளிச்சும் குளிக்காம காலைல பாத்ரூம் கூட அந்த குழந்தை போறது இல்லைங்க. நிறைய குழந்தைகள் இன்றைக்கு உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு பல குழந்தைகள் காலையிலே அவர்களுடைய காலை கடனை முடிக்காமல் அவர்கள் பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை வந்த பிறகுதான் அதனை கழிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பாடநூலை படிக்க வேண்டும் என்கின்ற தியாகத்தில் அந்த பெற்றோர்கள் அவர்களை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பாடநூல் என்பது அவர்களை கீழே தான் தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை இதை விட எப்படி சொல்ல முடியும்? பாரதியார் சொல்றார், ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதை பாப்பான்னு ஒரு மனத்தத்துவ ரீதியை எழுதிட்டு போனார். ஆனா இன்னைக்கு ஒரு கவிஞர் எழுதுகிறார், ஓடி விளையாட எங்கள் பிளாட்ல போதிய இடம் இல்லை, கூடி சேர்ந்து விளையாட எங்க டாடி மம்மி விடவில்லை, அம்மா மனசுல நான் டாக்டர், அப்பா மனசுல நான் இன்ஜினியர், போடா பாரதி போய் சொல்லி மாலை முழுவதும் டியூஷன், இருக்கே நேரம்பத்துல எங்கடா பாரதி விளையாடுன்னு கேட்கிறானே. இன்னைக்கு பிள்ளைகளை படி படி என்று அவர்கள் மேல் பாட நூல்களுடைய சுமைகள் தான் ஏற்றப்படுகிறதே, யாரும் மறந்து கூடாது. அதே போல QR கோடை பத்தி அம்மா அவர்கள் சொன்னாங்க. QR கோட்ல கொண்டு ஆமா புத்தகத்துல இருக்கு, கொண்டு நம்மளுடைய இணையதளத்தை கொண்டு வச்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட தகவல்கள் வருது. பாடநூல்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கு அந்த இணையதளம் செல்கிறது என்று சொன்னால் நூலையும் தாண்டி லைப்ரரி என்று சொல்லக்கூடிய நூலகத்தை தான் அது கொண்டு செல்கிறதே தவிர அது பாடநூலை தாண்டி அறிவு என்பது தேவை என்பதை அரசாங்கமே உணர்ந்த காரணத்தினால் தான் QR கோடை பாடப்புத்தகத்தில் வச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் மறுக்க முடியாத செய்தி. இன்னைக்கு நான் படித்த படிப்புல எதுக்கு உதவுது? இன்னைக்கு வருத்தத்தக்க செய்தி ஒண்ணு, துப்புரவு தொழிலாளர் பணிக்கு ஆள் எடுத்தாங்க. 30,000 பேர் அந்த தேர்வு எழுதுறாங்க.
தேர்வு எழுதுல அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு பாஸ். அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தா போதும். ஆனால் 2700 பேர் 3000 பேருக்கு தேர்வு செஞ்சுட்டாங்க. ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். செலக்ஷன் போர்டு என்ன அப்படின்னா அங்கு வந்தவர்கள் எல்லாம் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகி வேலைக்கு வர வேண்டிய வேலைக்கு BA படிச்சவங்க, MA படிச்சவங்க, MBA படிச்சவங்க, BE படித்தவர்கள். இவர்கள் படித்த பாட அறிவு என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அவர்களை மாற்றி இதுதான் வாழ்க்கை என்பதை தீர்மானிப்பதற்காக ஒரு மூடத்தனமான அறிவை வளர்த்துக் கொள்கிறது. படித்த படிப்பிற்கு யார் இன்றைக்கு வேலைக்கு செல்வது அல்ல. பாட புத்தகத்தை தாண்டி யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகையே தீர்மானிக்கக்கூடிய அறிவாளிகளாக மாறுகிறார்கள். உதாரணத்திற்கு காமராசர் அவர்கள் இருந்தார், 6ஆம் வகுப்பு படித்தாரை தவிர அதன் பிறகு நூலறிவை வளர்த்துக் கொண்ட காரணத்தினால் இந்த உலகை ஆண்டார் என்பது யாராலும் மறுக்க முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் பாட புத்தகத்தையும் தாண்டி பெண்ணியம் பேசுகிறார். இவ்வளவு தூரம் காரல் மார்க்ஸ் அவர்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னார். பாட புத்தகத்தை தாண்டி அவர் தினந்தோறும் வாசித்ததின் பழக்கம் தான் அவரை இந்த நிலைமைக்கு உயர்த்தியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல அருமையான வாசகம் ஒன்று, டுடே ரீடர்ஸ் ஆர் டுடே லீடர் என்று சொல்லுகிறார்கள். யார் ஒருவன் தினந்தோறும் வாசித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவனாக மாற முடியுமே தவிர பாட புத்தகத்தை மட்டும் படித்தவன் ஒரு காலம் தலைவனாக மாற முடியாது என்பதற்கு இதை விட ஒரு எண்ணம் நம் எடுத்துக்காட்டாக இந்த இடத்திலே கூறிவிட முடியும். அதே போல சொல்லணும் அப்படின்னாக்க பிளாட்டோ நமக்குலாம் தெரியும், அவர் எழுதுறாரு. பில்கேட்ஸ் நமக்குலாம் தெரியும். பில்கேட்ஸ் சொல்றாரு, நான் அதிகமாக இணையதளத்தில் படிக்கிறதை விட ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடிய சுகம் என்பது எனக்கு தனியாக தெரிகிறது. ஆக நான் புத்தகங்களை எடுத்துதான் வாசிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஒரு நூலகம் என்பது கோயிலுக்கு இணையான ஒன்று. நீங்கள் நூலகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஒரு பகவத்கீதையின் பக்கத்திலே ஒரு குரான் இருக்கும், ஒரு குரானின் பக்கத்திலே ஒரு பைபிள் இருக்கும், பைபிள் பக்கத்திலே ஒரு சமண மதத்தையும் புத்த மதத்தையும் சார்ந்த எல்லா நூல்களும் வரிசையாக எடுக்கப்பட்டிருக்கும். நூலகம் என்பது சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து ஒரு கோயிலாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு இடம் என்பது நூலகமே நமக்கு எடுத்து பறைசாட்டி கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகிறார், 100 சிறைச்சாலைகளினுடைய கதவுகள் மூடப்பட வேண்டுமானால் ஒரு நூலகத்தினுடைய கதவு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரே. ஆக நூலகத்தினுடைய அருமையை உணர்ந்துதான் அவர் இதனை பேசியிருக்கிறார். அரசர் அப்துல் காசிம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். ஒரு கதை அவருடைய வாழ்க்கையிலே, அவர் எங்காவது ஒரு இடத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் என்று சொன்னால் ஒரு ஒட்டகம் நிறைய புத்தகத்தை அழைத்து போவார். அவங்க அமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறார், அமைச்சர் கேட்கிறார் ராஜாட்ட போய், ராஜா நம்மளே அவசர வேலையா போறோம், எதுக்கு இவ்வளவு புத்தகத்தை அள்ளிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோட அப்துல் காசிம் சொல்றாரு, நேரம் கிடைப்பதெல்லாம் படிப்பதற்காக. படிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோட அப்துல் காசிம் சொல்றாரு, நான் மன்னனாக இருக்கிறேன், ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் தான் உயர்ந்தவன் என்ற மமதை என்னுடைய மனதிலே மேலோங்குகிறதோ அப்பொழுது நான் மன்னன் அல்ல, நீ மனிதன் என்பதை உணர்வதற்கு இந்த புத்தகங்கள் தேவை என்று சொல்கிறாரே. அப்துல் காசிம் அவர்கள் உணர்ந்த நூலகத்தை, நூலினுடைய அறிவை ஏன் ரவி அவர்களும் எதிரணியை சார்ந்த தம்பி அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அதிபராக இருந்தார். அவரை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அவர் சொல்லுகிறார், அவருக்கு யாராவது ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற பழக்கம் உள்ளவங்க அவரு. அவர் என்னன்னா, சில பேர் புத்தகம் வாங்குவாங்க, திருப்பி தரமாட்டாங்க, திருடியே புத்தகம் சேர்த்தது பல பேர் இருப்பாங்க. என் வீட்டுல 10 புத்தகம் அப்படிதான் நான் வச்சிருக்கேன். சில சமயம் லைப்ரரியில சில புத்தகங்களை கிடைக்காதுங்க. என்ன பண்ண, நான் போய் லைப்ரரியில போயிட்டு அதோட விலை 5 ரூபாயா தான் இருக்கும், ஆனா பழைய எடிஷனா இருக்கும். அந்த எடிஷன் இப்ப கிடைக்காது, அந்த பதிப்பு இப்ப கிடைக்காது. போயிட்டு லைப்ரரியில காலேஜ்லயும் சரி எங்க இருந்தாலும் சரி அவங்கள போய் கொஞ்சம் பேசி, எங்க புத்தகம் காண போச்சு, வீட்டுலதான் இருக்கும், புத்தகம் காண போச்சுங்க, எவ்வளவு தொகை கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை என்னோட வைத்துக் கொள்கிற பழக்கம் எனக்கு உண்டு. லைப்ரரி இந்த புத்தகம் தராம ஆரம்பிச்சாங்க. இது போல அதோட நூலை திருடினாலும் அதனை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அறிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆபிரகாமுக்கு நல்லா படிச்சு திருப்பி கொடுத்துருவார். அப்படி என்னன்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு ஒருத்தருடைய புத்தகம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட நல்லா சொல்லி கேட்கிறாரு. படுத்துக்கிட்டே படிச்சால் என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமுக்கு படிச்சுக்கிட்டு ஜன்னல்ல வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டார். அசதியில மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சா புத்தகம் நனைஞ்சு போயிடுது. ஆபிரகாம் லிங்கன் மறுநாள் புத்தகம் நனைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கூட ரொம்ப கோவக்காரர். உடனே என்ன
என்னையா நீ புத்தகத்தை நினைச்சிட்டேன், நாளைக்கு 3 நாள் நீங்க தோட்டத்தை தண்ணி ஊத்துற வேலை பாரு அப்படிங்கிறாரு நாட்டினுடைய அதிபரை. ஆபரகாம் விமர்சித்து கொண்டு சரிங்க நாளைக்கு நான் 3 நாள் வந்து வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தோட்டத்தில் தண்ணி ஊத்துற வேலை பார்க்கிறார். என்னடா அவன் மிகப்பெரிய ஆளாகிறான், இவன் போய் நம்ம தோட்டம் தண்ணி ஊத்துறா அப்படின்னு சொன்ன அவருக்கு ஆச்சரியம். உடனே இந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டியது அவருக்கு படிக்க வேண்டும் என்கின்ற தாகம், அதன் மீது உள்ள காதல், அதன் மீது உள்ள சுகம்தான் அவரை தன் நிலையை மறந்து கூட தண்ணி ஊத்துற வேலை கூட பார்க்க வச்சது என்று சொன்னால், அவர் உணர்ந்த வாசிப்பை நாமும் உணர்ந்து நூல்களை, பாட நூல்களை தாண்டி நூலக அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜிடி நாயுடு நம்ம சொல்லுவோம் அதிசய மனிதன் சொல்லுவோம். நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மள சென்னைக்கு எதுக்கு போவோம், ரயில்ல எதுக்கு போவோம், ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தாலும் போவோம், எங்கேயாவது ஒண்ணு ட்ரெயின்ல இருக்கிற நம்மளுக்கு ஒரு காரியம் வேலை இருந்தாலும் போவோம். ஆனா ஜிடி நாயுடு சும்மாவே ரயில்ல போயிட்டு வருவாராம். எதுக்கு ரயில்ல போயிட்டு வரீங்க அப்படின்னா, நான் ரயில் பயணங்களின் போது படித்துக் கொள்வேன் அப்படிங்கிற. போற பொழுது புக் எடுத்தார் அப்படின்னா வந்து முடிக்கிற வரைக்கும் அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு தான் வருவாரு. இது போல ரயில் பயணங்களில் மட்டுமே 20,000 புத்தகங்களை படித்து முடித்தவர் என்று சொன்னார் ஜிடி நாயுடு. இப்படியெல்லாம் தன் பாட அறிவை தாண்டி படித்ததினால் தான் அதிசய மனிதன் என்று போற்றப்பட்டாரே தவிர பாட நூலை மட்டும் படித்திருந்தால் அவர் சொல்வதை போல தர்மோபல் அமைச்சராக தான் இருக்க முடியும். அதே போல இந்த இடத்துல காந்தியினுடைய வாழ்க்கையை மாற்றியது கடையனுக்கும் கடை தேற்றுங்கிற ஒரு புத்தகம் அப்படிங்கிற மறந்துவிடக் கூடாது. அதோடு மட்டுமல்ல அவர் சொன்னாரு, கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. கல்யாணத்தை பத்தி எந்த மாப்பிள்ளைக்கு யார் பொண்ணு தருவா, இத்தனை லைப்ரரியில படிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நூலகத்துல படிக்கிறவங்களாம் அறிவாளிங்க, பாடநூல் படிக்கிறவங்களாம் அறிவில்லாதவங்க. அறிவு இருக்கிறவங்க யாரும் கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது போல அவர்கள் எல்லாம் நான் சொல்லுகிற உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணாதவங்க தான். நான் லிஸ்ட் போட சுவாமி விவேகானந்தா இருக்கட்டும், சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், திருமணம் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் எங்க வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணா 2 பெட்டு போட சொல்லுவாரு. எதுக்கு இப்ப இருக்க சாமியார் மாதிரி இப்ப இருக்க அரசியல் மாதிரியா? அவர் கல்யாணம் ஆகல, ஆனா 2 பெட்டு போட சொல்லுவாரு. எதுக்கு இங்க 2 பெட்டு போட சொல்லுங்க? கல்யாணம் ஆகலையே, எல்லாம் விசித்திரமா கேள்விக்கிறோம். அப்ப சொல்றாரு, அவருடைய அறைக்குள்ள போய் பார்த்தா ஒரு படுக்கையில் அவரும் ஒரு படுக்கையில் அவருடைய நூல்களும் வைத்திருப்பார். எதற்கு என்று கேட்கிறார்கள். இதைதான் என்னுடைய நான் துணைவியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருமணமாக. ஆக அறிவு இருக்கிறவங்க யாரும் திருமணம் செய்து கொள்வது அல்ல, அவர்கள் எல்லாம் நூல் நிலையங்களை படித்தவர்கள் என்று பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.